இனிமே நான் உங்களோட வாழ்க்கையில வரவே மாட்டேன். நீங்க யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் இந்த நிமிஷத்தோட விலகிக்கிறேன். கௌரி நில்லு. கௌரி 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 நில்லு. கௌரி நில்லு. கௌரி அவளா போறவள இவனா கெடுத்துருவான் போல இருக்கே. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கட்டின வீட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சாதாரணமா சொல்ற மாதிரி காதல வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ற? நீ வாபஸ் வாங்க நினைக்கிறது என் காதல் இல்ல, என் உயிரை. இவன் ஒருத்தன் காலம் தெரியாம கவிதை சொல்லிட்டு இருக்கான். என்னமோ உன் வீட்டுல மட்டும்தான் குருஷேத்திரம் நடக்கிற மாதிரியும் உன் வீட்டுல மட்டும்தான் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிற மாதிரி பேசுற. பார், எல்லார் வீட்லயும் தான் பிரச்சனை இருக்கு, பிரிவினை இருக்கு. அதனால அவசரப்படாம அமைதியா இரு. இல்ல சித்தார்த், நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். என்ன மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க. அதெல்லாம் மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது. எல்லா பிரச்சனையும் தானா அடங்கும். அது வரைக்கும் தயவு செஞ்சு சும்மா இரு. தானா அடங்க வாய்ப்பே இல்ல. நான் என்னோட காதல தாரவாத்து கொடுத்தாதான் இந்த பிரச்சனை முடியும். நம்ம காதலால எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை. அதனாலதான் இந்த காதல் வேண்டாம்னு சொல்றேன். இந்த நேரத்துல நான் வேற வழியே இல்லாம இந்த வார்த்தையை சொல்லிதான் ஆகணும். எனக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னா சேரணும். அதுக்காக நாம பிரியணுமா? வேற வழியே இல்லையே, என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ என் காதல் உனக்கு முக்கியமா தெரியலையா? இப்போ என் அம்மா அப்பா மட்டும்தான் எனக்கு முக்கியமா தெரியறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அதிர்ஷ்டம் இருந்தா அடுத்த ஜென்மத்துல சேரலாம். கௌரி கௌரி இந்த திருப்பத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வகையில இதுவும் நல்ல திருப்பம்தான். திருப்பம் இல்லை, என்னோட நிஜமான விருப்பம்.